சிஸ்டம் தான் இங்க. உட்காரதுல தெரியும் உங்களுக்கு பயங்கரமா இருக்கு சார். ஆஞ்சநேயர் மாதிரி உட்கார்றாரா? அப்பப்ப என்னையே வாட்ச் பண்ணிட்டு. அதாவது எப்படின்னா நம்ம பல நேரங்கள்ல எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம ஃப்ரீயா இருக்கப்ப ரிலாக்ஸா அப்படிதான் இருக்கணும். இப்போ இப்படி பண்ணிட்டு இப்படி போயிட்டு இப்படி ஸ்ட்ரிக்டா இருந்தோம்னா என்ன ஆகணும்? எனர்ஜி வேஸ்ட். அதுக்குன்னு தனியா ஒரு வேலை செய்யுது பேக் போன். அப்ப பண்ணக்கூடாது. எவ்வளவு ரிலாக்ஸா எவ்வளவு ஓய்வா கை வந்து அதே மாதிரி கை இது ஒரு ஒர்க்கு. இப்படி கையை வச்சா ஒரு ஒர்க்கு, இப்படி பிடிச்சிருந்தா ஒர்க்கு. ஓகே, அப்ப கைகள் ஓய்வாக தளர்வாக எப்படி ரிலாக்ஸா வச்சு புத்தர் எப்படி வச்சிருப்பாரு? இப்படிதான் வச்சிருப்பாரு. இப்படிதான் முத்திரையெல்லாம் வச்சிருப்பாரு, ஓய்வா வச்சிருப்பாரு, இப்படி வச்சிருப்பாரு. ஜென் குருக்கள் ரொம்ப ரிலாக்ஸா வச்சிருப்பாங்க. ஏசு இப்படி வச்சிருப்பாரு, இப்படி வச்சிருப்பாரு. எல்லாருமே கையை ஓய்வா தளர்வா தான் வச்சிருப்பாங்க. எந்த கடவுள்ல கை பாருங்க ஸ்டிஃபாவே இருக்காது. அப்ப சார் ஒரு ஒர்க் பண்றாரு, இது ஒரு ஒர்க்கு. அப்ப எந்த அளவுக்கு விரல்கள் தளர்வா இருக்கோ அந்த அளவுக்கு மூளை ஓய்வா இருக்கும். அப்ப மூளை வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும்னா எங்க எக்ஸசைஸ் பண்ணணும், எங்க ரிலாக்ஸ் பண்ணணும்? கை விரல். பிரெயின் ரொம்ப டென்ஷன் இருந்தா கையவே கவனிச்சா போதும், ஓய்வா பிரெயின் ரெஸ்ட் ஆயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதனால நம்ம சாதாரண நேரத்துல சாதாரணமா சிம்பிளா இருக்கணும், அவ்வளவுதான். முடிஞ்சா சார்? சார் ஆன் பண்ணுமா?